இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு சிங்கப்பூர் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. வரும் ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்ய சிங்கப்பூர் நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாக தகவல். புரூனே, சிங்கப்பூர் பயணங்களை முடித்துவிட்டு நாடு திரும்பினார் பிரதமர் மோடி. 3 நாட்கள் சுற்றுப்பயணத்தில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. சிவாஜி சிலை இடிந்த விவகாரத்தில் ஒவ்வொரு மராட்டியரிடமும் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும். பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி வலியுறுத்தல். இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வேண்டும். அபராத தொகையை தள்ளுபடி செய்யவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். நிவின் பாலி மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த குறிப்பிட்ட நாளில் அவர் கொச்சியில் தங்கியிருந்ததற்கான விடுதி ரசீது வெளியீடு. தன் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என நிரூபிக்க எந்த எல்லைக்கும் செல்வேன் என நிவின் பாலி பேச்சு. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் தரம் குறைந்திருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி விமர்சனம். மாணவர்கள் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகியுள்ளதாக கருத்து. மருத்துவ கல்வி பாடத்திட்ட வழிகாட்டுதல்களை வாபஸ் பெற்றது தேசிய மருத்துவ ஆணையம். புதிய வழிகாட்டுதல்கள் பிற்போக்கானவை என சர்ச்சையானதால் நடவடிக்கை. டெல்லி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் படித்த சென்னை ஐயப்பாக்கத்தை சேர்ந்த மாணவி விடுதி அறையில் மர்மமான முறையில் மரணம். கல்லூரியில் எழுந்த பிரச்சினைகள் காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா, தனிப்பட்ட பிரச்சினைகள் காரணமா என போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தாம்பரம், செய்யாறு, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை. கால்பந்து விளையாட்டில் 900 கோல்களை அடித்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலக சாதனை. குரோஷியாவுக்கு எதிராக 34வது நிமிடத்தில் ரொனால்டோ அடித்த கோலால் 2-1 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகல் வெற்றி. பாராலிம்பிக் வரலாற்றில் ஜூடோவில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார் கபில் பர்மர். மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த கபில் பாரிஸ் பாராலிம்பிக்கில் வெண்கலம் வென்று அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.